Hello everyone, welcome back to Brainy Medic Need Tamil channel. நான் உங்களோட நீலா தேவி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஓகேவாப்பா? So before getting into the chapter, you all must be aware of this model exam. And இந்த NEET model exam ஓட last date, registration date வந்து இன்னைக்கு தான். ஓகே? ஆக்சுவலி இப்போ நான் வந்து டைம் என்ன 2:10க்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராபப்ளி இந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் விசிபிள் ஆகும். அப்போ சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு 10 மார்க் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆன்லைனில். ஓகே, டோப்பா ஆப்பில். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த சாப்டர். இதோட நான் இதை 3வது தடவை ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ணுறேன். 3 தடவை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். சீரியஸ்லி யூ ஆல் மஸ்ட் ஹாவ் நோன் என்ன நடந்துச்சுன்னு குரூப்பில் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. நான் சொன்ன மிஸ்டேக் என்ன தெரியுமா? வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொன்னால அதுதான் மிஸ்டேக்கே. இங்கே வந்து சொன்னேன்ல, செல் டிவைட் ஆகிறதுக்கு ஹியூமன்ஸுக்கு 24 ஹவர்ஸும் ஈஸ்ட்டுக்கு வந்து செல் சைக்கிள்கே 90 மினிட்ஸ் அப்படின்னு நானாக கண்டுபிடிச்சேன்னு ஒன்று சொன்னேன்ல, அந்த பாயிண்ட் தப்பு. சரியா? ஸோ நான் இப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறனால உங்கள் மார்க் கம்மியாகி நீங்கள் மார்க் கம்மியாகிறனால எனக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. ஓகே, நீங்கள் மார்க் எடுக்கக்கூடாதுன்றது என்னோடய இன்டென்ஷனே கிடையாது. அப்படியெல்லாம் நான் நினச்சிருந்தேன்னா இந்த 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 இதுக்கே நான் வந்திருக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட பேஷன்ப்பா. சரியா? டீச்சிங்ன்றது என்னோட பேஷன். அதுக்காக மட்டும்தான் நான் வந்தனே தவிர்த்து வேறு எந்த ரீசனும் இல்லை. ஸோ மச் ஆஃப் ஹேட்ரட். அதுவும் ஒரு ரெண்டு பேரா இல்லை ஒரே ஆள் தான் 2 அக்கௌண்ட்டில் வந்ததான்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய பேசுனாங்க. ஃபைன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது வாய்ஸ் ஏதாவது டல்லாக இருந்தாவோ இல்லை ஏதாவது கொஞ்சம் லேக் இருந்தாவோ ஐ எம் ரியலி சாரி அபவுட் தட். ஓகே, பிகாஸ் இதுவே நான் 4வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி 3 தடவை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு பிடிக்கல, எனக்கு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மியாசிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் சில டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மியாசிஸ்ன்றது புரியும். பிகாஸ் தேர் ஆர் மெனி ஃப்ரெஷர்ஸ் வாட்சிங் ஓவர் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் என்ன தெரியுமா? ஹாப்ளாய்ட்னா என்ன, டிப்ளாய்ட்னா என்ன? அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து எப்போ தெரியும், ஒரு 2 months முன்னாடி தான் எனக்கே ஹாப்ளாய்ட் டிப்ளாய்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ ஹாப்ளாய்டுன்றது என் கண்டிஷன் 2n கண்டிஷன் படிச்சிருப்போம். பட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து எனது ஹாப்ளாய்டு. இப்படி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து, அதாவது சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்று சேர்ந்து இருந்ததுன்னா we call it as diploid. நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரே ஒரு பாதி இருக்குல்ல, இந்த நடுவில் ஒரு கோட் போட்டிருக்காங்கல்ல, இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி, இது ரெண்டையும் நான் என்னன்னு சொல்லுவேன்னா சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா 2 பேரும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்களா. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு குரோமோசோமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, நடுவில் இருக்க பார்ட்டுக்கு பேர் சென்ட்ரோமியர். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதுதான் குரோமேட்டிட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்ன? ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய 2 குரோமோசோம். அதாவது நான் ஃபஸ்ட்டு குரோமோசோம்ன்றது என்னன்னு சொன்னேன், 2 சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறதா குரோமோசோம். 2 குரோமோசோம் ஒன்று சேர்றது தான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு சொல்கிறேன். அவங்க பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. தெரியுதா? சைஸ், லென்த் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்களா. ஸோ இவங்க இப்படி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஜாயின் ஆகிறதுக்கு பேர் தான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு நான் சொல்கிறேன். இவங்க எப்படி ஜாயின் ஆவாங்க, நடுவில் எந்த மீடியமும் இல்லாமல் எப்படி ஜாயின் ஆவாங்க அப்படின்னா, இந்த சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இதுதான் இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்குது. ஓகேவாப்பா? ஸோ சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு குரோமோசோமுக்கும் 2வது குரோமோசோமுக்கும் நடுவில் ஒரு காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணி அது என்ன பண்ணுது, ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸை கிரியேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் கிராசிங் ஓவர் அதெல்லாம் வந்து வரும்போது சொல்கிறேன். ஓகே, ஸோ மியாசிஸ்னா என்ன அப்படின்னா, இட் ரெடியூசஸ் த குரோமோசோம் நம்பர் பை half, results in the production of haploid daughter cell. This kind of division is called as meiosis. மியாசிஸ்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே சென்டென்ஸ், ரிடக்ஷனல் டிவிஷன்.
அதாவது ரெடியூஸ் ஆகுது. 2n கண்டிஷன்ல இருந்த குரோமோசோம் என்னவா மாறிடுது, n கண்டிஷனுக்கு மாறிடுது. ஸோ ப்ராபப்ளி இங்கே டிவிஷன் வந்து எப்படி நடக்கும்னா 2n கண்டிஷன்ல இருப்பாங்க பேரண்ட்டு. ஓகே, அது டிவைட் ஆகும்போது டாட்டர் செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆவாங்கன்னா n கண்டிஷன்ல ஃபார்ம் ஆவாங்க. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே, இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் ஆகுது, ஹாஃபாக ரெடியூஸ் ஆகுது. தென் மியோசிஸ் இன்வால்வ்ஸ் 2 சீக்வென்ஷியல் சைக்கிள்ஸ், நியூக்ளியர் அண்ட் செல் டிவிஷன். இட் இன்வால்வ்ஸ் 2 டிவிஷன் நடக்குது, 2 நியூக்ளியர் டிவிஷன், 2 செல் டிவிஷன் நடக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தான் நடக்கும். புரிஞ்சிச்சா? இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 2 சீக்வென்ஷியல் சைக்கிள் ஆஃப் நியூக்ளியர் அண்ட் செல் டிவிஷன் நடந்தாலும் அதை நான் மியோசிஸ் 1 மியோசிஸ் 2ன்னு சொல்கிறேன். இது நடந்தாலும் எனக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எத்தனை சைக்கிள் தான் நடக்க போகுது, ஒரே ஒரு சைக்கிள் தான் நடக்கும். மியோசிஸ் 1 இஸ் இனிஷியேட்டட் ஆஃப்டர் த பேரண்டல் குரோமோசோம். இதெல்லாம் நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். எப்போ சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா எஸ் ஃபேஸில். எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டால் எஸ் ஃபேஸ். சரியாப்பா? ஸோ மியோசிஸ் 1 is initiated after the parental chromosome have replicated to produce எனது சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இப்போது இதில் பெருசாக எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம உள்ள போயிடலாம். மியோசிஸ் 1ல் மைட்டாசிஸ் மாதிரியே தான் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த ப்ரோஃபேஸில் மொத்தம் 5 டைப் இருக்குது. லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கிட்டின், டிப்ளோட்டின் அண்ட் டயாகைனசிஸ். ஓகே, ஸோ LZPDD இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, LZPDD எனக்கு எந்த ஷார்ட்கட்டும் தெரில, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு லெப்டோட்டின். ஓகே, லெப்டோட்டின்னா என்னன்றது பார்க்கலாம். ஓகே, 1 செகண்ட். ஸோ லெப்டோட்டின்னா என்னன்னா, இந்த ஸ்டேஜில் the chromosome become gradually visible under the light microscope. Okay, and this is followed by the second stage of okay, இதில் வந்து என்னன்னா குரோமோசோம் வந்து லைட் மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே எப்படி இருக்குது, விசிபிளாக இருக்குது, அவ்வளோதான் இதில் சொல்லியிருக்காங்க. லெப்டோட்டின் ஸ்டேஜ் த குரோமோசோம் பிகம் கிராஜுவலி விசிபிள் அண்டர் த லைட் மைக்ரோஸ்கோப். த காம்பாக்ஷன் ஆஃப் குரோமோசோம் கண்டினியூ. காம்பாக்ஷன்னா என்னன்னா, அதாவது சுருக்கம். காம்பாக்ஷன் இஸ் நத்திங் பட் கான்ட்ராக்ட் ஆகிறது தான் காம்பாக்ஷன். ஓகே, ஸோ காம்பாக்ஷன்றது சும்மா ஒரு கன்ஃபியூஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது என்ன தான் ஆகுது, பெருசாக இருக்க குரோமோசோம் குட்டி ஆகிட்டே இருக்குது. எந்த ஸ்டேஜில், லெப்டோட்டீனில். அதுக்கப்புறம் நம்ம ஜைகோட்டீனுக்கு போகிறோம். ஜைகோட்டீனை பொறுத்தளவில் ஸ்டார்ட் பேரிங் டுகெதர் அண்ட் த ப்ராசஸ் இஸ் அசோசியேட்டட் இஸ் கால்ட் சைனாப்சிஸ். இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா குரோமோசோம் வந்து பேராக ஆரம்பிக்குது. ஓகேவா, ஈச் குரோமோசோம் ஆர் கால்ட் ஹோமோலோகஸ் குரோமோசோம். இதை தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன், குரோமோசோம் பேர் ஆகுது. எது மூலியமா, சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸோட ஹெல்ப்போட. இந்த அசோசியேஷன் நான் அதனால என்னன்னு சொல்கிறேன், சைனாப்சிஸ்ன்னு சொல்கிறேன். புரிஞ்சிருச்சா? ஸோ இது வந்து எது மூலியமா நடக்குது, சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது, 2 குரோமோசோமை ஒன்றா சேர்க்குது. ஓகேவாப்பா? ஸோ இதை நான் என்னன்னு சொல்கிறேன், சைனாப்சிஸ் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, electron micrographs of this stage indicate the chromosome synapses is accompanied by the formation. அதாவது இந்த எலக்ட்ரான் மைக்ரோகிராஃப்ல பார்த்தோம்னா என்ன இண்டிகேட் பண்ணுது, குரோமோசோம் சைனாப்சிஸ் இஸ் accompanied by the formation of complex structure. குரோமோசோம் சைனாப்சிஸ்னா நான் என்னன்னு சொன்னேன், ரெண்டு குரோமோசோம் அசோசியேட் ஆகுறது, ஒன்றாகிறத நான் சைனாப்சிஸ்ன்னு சொல்கிறேன். இவங்க ஒன்றாகிறத யார் அக்கம்பெனி பண்ணுறா, சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் அக்கம்பெனி பண்ணுது. ஓகேவா, இதை நான் எதுலேருந்து பார்த்து கண்டுபிடிச்சேன், எலக்ட்ரான் மைக்ரோகிராஃப்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேர் ஆஃப் சைனாப்ஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம் நான் பைவேலண்ட் அல்லது டெட்ராடுன்னு சொல்கிறேன். இட் இஸ் மோர் கிளியர்லி விசிபிள் அட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் ஒன்று எப்படி இருக்குது, ஷார்ட் லிவ்டாக இருக்குது கம்பேர்ட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், தட் இஸ் பேக்கிட்டீன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ண மாட்டேன். இதில் வந்து நான் சீனியர் அனுப்பிச்ச பிடிஎஃப் தான் நான் ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் இதை என்னால் ஹைலைட் மட்டும் இதுக்கு நடத்தணும் அப்படின்னா எனக்கு எப்படி நடத்துறதுன்னு ஐடியா இல்லை. பிகாஸ் இது லைன் பை லைன் கொஞ்சம் இன்டெப்த் போனால் தான் அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் புரியும். ஓகே, ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி இது. அதனால நான் அந்த ஹைலைட்டட் பிடிஎஃப் உங்களுக்கு நான் தனியாக சென்ட் பண்ணுறேன். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு,
During this stage, the four chromatids of each bivalent chromosome become distinct and clearly appear as tetrads. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா பேக்கீட்டின் வருவாங்க. பேக்கீட்டின் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து யாரு பேக்கீட்டின். பேக்கீட்டின்ல என்ன ஆகுதுன்னா கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஓகேவா? கிராசிங் ஓவர்னா என்னன்னா இந்த இருக்குல்ல இதுதான் கிராசிங் ஓவர். அதாவது ரெண்டு ஹோமோலோகஸ் குரோமோசோமும் என்ன ஆகுது கிராசிங் ஓவர் நடக்குது. ஓகேவாப்பா? So this stage is characterized by the appearance of recombination nodules, the site at which crossing over occurs between non-sister chromatids of the homologous chromosome. Non-sister chromatids ஏன்னா நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்ன்னு எதை சொல்கிறேன்? இங்கே நான் எது சொன்னேன் சிஸ்டர் குரோமேட்டிட்னு? ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய ரெண்டு விங்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டு விங்கை நான் சிஸ்டர் குரோமேட்டின்னு சொல்கிறேன். எனக்கு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ன்றது என்னது? இன்னொரு குரோமோசோம் வந்து பின்னாடி வந்து அட்டாச் ஆயிடுச்சு. அப்போது முன்னாடி இருக்க இந்த குரோமேட்டிடும் பின்னாடி இருக்க அந்த குரோமேட்டிடும் எப்படி இருப்பாங்க? நான் சிஸ்டர் குரோமேட்டிடாக தானே இருப்பாங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? அதாவது இப்படி இருக்குல்ல, இந்த கண்டிஷனில் இருக்கா, இதுக்கு பின்னாடி ஒரு குரோமோசோம் இருக்கா. இப்போது இங்கே இந்த இடத்துல ஒரு 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 குரோமோசோம் இருக்கும். ஓகே, இதுக்கு சைடில் இதுக்கு பின்னாடி டைரக்ட் பின்னாடி இருக்கும். இப்போது இந்த குரோமேட்டிடும் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். கரெக்டா? ஓகேவா? அப்போது அந்த நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்க்கு நடுவில் என்ன நடக்குது? கிராசிங் ஓவர் நடக்குது. என்ன நடக்குது? கிராசிங் ஓவர் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிராசிங் ஓவர் லீட்ஸ் டு ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆன் த டூ குரோமோசோம். கிராசிங் ஓவர் வந்து எனக்கு கீழே இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் போர்ஷனில் தான் நடக்கணும்லாம் இல்லை, இங்கே மேலே கூட நடக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. Crossing over is the exchange of the genetic material between two homologous chromosomes. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிராசிங் ஓவர் நடக்காது. இந்த கிராசிங் ஓவர் வேரி ஆகுறதுனால தான் நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்? ஜெனட்டிக்கலி வேரிடாக இருக்கும். இதுவும் ஒரு என்சைம் மீடியேட்டட் ப்ராசஸ் தான். இந்த என்சைம் இன்வால்வ் இஸ் கால்ட் அஸ் ரீகாம்பினேஸ். ஓகேவாப்பா? இந்த 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 இது இருக்குல்ல, கிராசிங் ஓவர் இருக்குல்ல, இதுவும் வந்து என்னதான் ஒரு என்சைம் பேஸ்ட் ப்ராசஸ் அண்ட் வி கால் இட் அஸ் ரீகாம்பினேஸ். அண்ட் த என்சைம் இன்வால்வ் இஸ் கால்ட் அஸ் ரீகாம்பினேஸ். ஓகேவா? Recombination between homologous chromosome is completed by the end of packaging, leaving the chromosome linked at their site of crossing over. Wait, adana kaatren. இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த 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 பாயிண்ட் இருக்குல்ல, ஐ கால் திஸ் அஸ் சியஸ்மா அல்லது கயஸ்மா, வாட் எவர் யூ கால் இட். இப்போ இங்கே என்ன சொன்னாங்க? ரீகாம்பினேஷன் பிட்வீன் ஹோமோலோகஸ் குரோமோசோம் இஸ் கம்ப்ளீட்டட் பை த எண்ட் ஆஃப் பேக்கெட்டிங், லீவிங் த குரோமோசோம் லிங்க் அட் த சைட் ஆஃப் கிராசிங் ஓவர். லிங்க் ஆகி இருக்கா ஒன்றுக்கு ஒன்று? அங்கது ஒன்றுக்கு ஒன்று இந்த பாயிண்டில் லிங்க் ஆகி இருக்கா? நெக்ஸ்ட்டு, the beginning of diplotin is recognized by the dissolution of the synaptonymal complex and the tendency of the recombined chromosome of the bivalent to separate from each other except at the site of crossovers. அதாவது இந்த இடத்துல நல்லா கவனிங்க, டிப்ளோட்டின் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது என்னது? பேக்கீட்டின் பற்றி. இப்போ டிப்ளோட்டின் எனக்கு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுது? சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுது. ஓகே, next, tendency of the recombined homologous chromosome of the bivalents to separate from each other except at the site of crossovers. அதாவது கிராசிங் ஓவர் நடந்ததுன்னு சொன்னேன்னா, அந்த கிராசிங் ஓவர் இப்போ என்ன ஆயிருக்கும்? எல்லா இடத்துலையும் என்ன செப்பரேட் ஆயிருக்கும், ஒரே ஒரு பாயிண்ட்டை தவிர்த்து.
தெரியுதா? இந்த இந்த ஒரு பாயிண்ட்டை தவிர்த்து மிச்ச எல்லா இடமும் செப்பரேட் ஆயிடுச்சா? இந்த இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த பிக்சர்ல பாருங்க, இங்க இங்க வந்து ஹோலாவே ஒன்று மேல ஒன்று இருக்கு. தெரியுதா? மேலேயும் கிராஸ் ஆயிருக்கு, கீழேயும் கிராஸ் ஆயிருக்கு. ஆனா எனக்கு இந்த டிப்ளோட்டின் வரும்போது என்ன ஆகுது? ஒரு ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் என்ன ஆயிருக்கு, கிராஸிங் ஓவர் இருக்கு. மிச்சதெல்லாம் என்ன ஆயிடுது, ஒண்ணுக்கு ஒன்று செப்பரேட் ஆயிடுது. ஓகேவாப்பா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸும் என்ன ஆகிடும், டிஸ்மிஸ் ஆகிடும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகிடும், டிஸ்மிஸ் ஆகிடும். அண்ட் இந்த எக்ஸ் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் இருக்குன்னு சொன்னால அந்த எக்ஸ் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் பேர் என்னது, சியஸ்மட்டா ஆர் கயஸ்மட்டா, வாட் எவர் யூ கால். ஸோ இந்த இந்த பாயிண்ட்டை நான் என்னன்னு சொல்கிறேன், கயஸ்மட்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவாப்பா? So next diakinesis, that is the final stage of meiotic prophase. One is diakinesis. This is marked by the terminalization of chiasmata. Okay, so finally என்ன ஆகுது அப்படின்னா டெர்மினலைசேஷன் நடந்தது. அந்த கயஸ்மாட்டாவும் என்ன ஆயிடுறாங்க, ஃபைனலாக பிரிஞ்சிடுறாங்க. ஓகே, ஸோ பிரிஞ்ச பிறகு they will form a இருக்கா, இப்படி இருக்காங்களா, இப்படி இருக்கவங்க மாறிக்குவாங்க. கயஸ்மா அந்த அந்த பாயிண்ட், அந்த லிங்க் பிரிஞ்சு இந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த ரெண்டு பார்ட் மட்டும் என்ன ஆயிக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும். ஓகே, ஓகேவா, ஃபைனா, புரிஞ்சிருச்சா? ஸோ this is marked by the terminalization of chiasmata, and during this phase the chromosome are fully condensed and the meiotic spindle is assembled to prepare the homologous chromosome for separation. By the end of diakinesis, the nucleolus disappears and the nuclear envelope also breaks down. Diakinesis represents transition to metaphase. So as usual என்ன ஆகுது, நியூக்ளியர் என்வலப்பு நியூக்ளியோலஸ்லாம் டிஸப்பியர் ஆயிடுது. இப்போ என்னோட ப்ரோஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சென்ட்ரியோல்ஸ் வராங்க, அதுலேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வருது, மெட்டாஃபேஸில் ஈக்குவலாக அரேஞ்ச் ஆகுறாங்க. ஆனாஃபேஸில் என்ன ஆகுது, பிரிஞ்சிடுறாங்க. ஓகே, பிரிஞ்சிடுறாங்க. தென் ஏன்னா அது சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் குரோமோசோமாக இருந்தது, இங்கே சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் எல்லாம் எப்போ நான் வந்து சும்மா அப்படியே ரிவிஷன் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் தெளிவாக. அந்த மைட்டோசிஸ் தான் இங்கே திரும்ப நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, செல் ரெண்டும் செல் டிவிஷன் நடந்து என்ன ஆகுது, டீலோஃபேஸ் நடக்குது. டீலோஃபேஸ் நடந்து இந்த இந்த ஃபார்மேஷன் வருது. அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இந்த while sister chromatids remain associated in the centromeres. இந்த பாயிண்ட் நல்லா பாருங்கள். இந்த அனாஃபேஸில் இந்த சிஸ்டர் குரோமேட்டிட் இருக்குல்ல, சேஞ்ச் தி கலர். இந்த சிஸ்டர் குரோமேட்டிட் இருக்குல்ல, இந்த சிஸ்டர் குரோமேட்டிட் இட் இஸ் ஸ்டில் அசோசியேட்டட் இன் த சென்ட்ரோமியர் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்டில் தான் அசோசியேட் ஆகி இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டீலோஃபேஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, there is no replication of DNA during interkinesis. Interkinesisனால் என்ன தெரியுமா? அதாவது the stage between two meiotic division is called as interkinesis. ரெண்டு மியோட்டிக் டிவிஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா இன்டர்கைனசிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இன்டர்கைனசிஸ் இதை தான் நான் இன்டர்கைனசிஸ்ன்னு சொல்கிறேன். ரெண்டு இது பிரியுதா, ரெண்டு மைட்டாட்டிக் டிவிஷன் ரெண்டு மியோட்டிக் டிவிஷன் நடக்குதா, அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், இன்டர்கைனசிஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த there is no replication of DNA during interkinesis. Interkinesis is followed by prophase 2, much simpler prophase than prophase 1. Meiosis 2 is nothing but அதாவது அதே மைட்டோசிஸ் தான். ஓகே, மைட்டோசிஸ் தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் meiosis 2 is initiated after cytokinesis. Cytokinesis நடந்து முடிஞ்சிருதா, then the chromosome have fully elongated. ஸோ அவங்க வந்து இப்போ குரோமோசோம் வந்து எப்படி ஆயிருக்காங்க, ஃபுல்லி எலாங்கேட் ஆயிருக்கு. இன் கான்ட்ராஸ்ட் டு மியோசிஸ் 1, மியோசிஸ் 2 ரிசம்பிள் அ நார்மல் மைட்டோசிஸ். ஓகே, த குரோமோசோம் அகைன் பிகம் காம்பேக்ட், சுருங்க ஆரம்பிக்குது. தென் மெட்டாஃபேஸில் ப்ரோஃபேஸ்,
மெட்டாஃபேஸ் 2 ஆஸ் யூஷுவல் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வருது. அனாஃபேஸ் 2ல அதே மாதிரி டிவிஷன் நடக்குது. தென் என்ன ஆகுது, டீலோஃபேஸ் 2ல அகெயின் ஒரு செல் டிவிஷன் நடக்குது. இங்கே ஒரு செல் டிவிஷன் நியூக்ளியர் டிவிஷன் நடந்ததா, இங்கே இப்படி ஃபார்ம் ஆச்சா, இங்கே அகெயின் அதே மாதிரி நடக்குதா, நடந்து 2 செட் ஆஃப் டாட்டர் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவாப்பா? அவ்வளோதான். இது எல்லாமே வந்து அதே பாயிண்ட்ஸ் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுக்கும் நான் ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் வந்து ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி. ஐ எம் ஆல்சோ எ ஸ்டூடெண்ட் லைக் யூ, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல, என்கிட்ட வந்து டீச்சர் லெவலுக்கெல்லாம் எனக்கு டீச் பண்ண தெரியாது. ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல், நான் ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். என்னோட மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ஐ எம் ரெடி டு நான் அதை மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ தப்பு பண்ணேன், நான் நேரடியாக வந்து சொல்லிட்டேன், சாரிப்பா தப்பு தான் சொல்லியிருக்கேன், மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து பெரிய இஷ்யூவாக தயவு செஞ்சு ஆக்காதீங்க. ஓகேவா? ஸோ மியோசிஸ் 1க்கும் மியோசிஸ் 2க்கும் நடுவில் நடக்கிறது தான் இன்டர்கைனசிஸ்ப்பா. இந்த பாயிண்ட்டை நான் ஒழுங்காக தானே சொன்னேன். 2 மியோட்டிக் டிவிஷனுக்கு நடுவில் நடக்கிறது இன்டர்கைனசிஸ். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஒரு வாட்டி தான் நடக்குது. புரியுதா? 2 மியோட்டிக் டிவிஷன் நடந்தாலும் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் எப்போ தான் நடக்குது, ஒரு வாட்டி தான் நடக்குது. அதை மட்டும் நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறேன். Meiosis ends with telophase 2, in which the two groups of once again get enclosed by the nuclear envelope. Blah blah blah. 4 haploid daughter cells form ஆயிடுது. அவ்வளோதான். ஓகே, ஃபைன். இந்த செஷன் எந்த அளவுக்கு இதாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் வெரி மச் ஸ்ட்ரெஸ்ட். எனக்கு மட்டும் தான் தெரியும் அது என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுச்சுன்னு. ஃபைன், நோ இஷ்யூஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. இதை வந்து நான் ரொம்ப பேசிக்காக நான் நடத்தியிருக்கேன். இதில் மியோசிஸில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இது என்னது ப்ரோஃபேஸ் 1 மட்டும்தான். மிச்சம் எல்லாமே அதே பாயிண்ட் தான். நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். எனக்கு டிஎம் பண்ணுற எல்லாருக்கும் நான் டவுட்டுன்னு சொல்லி டிஎம் பண்ணுற எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னா யாருக்குமே சொல்லலை. ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெகட்டிவாக ஏதாவது என்னோட வீடியோஸ் எல்லாம் புரியலைன்னா பார்க்காதீங்க. சரியா? நேரடியாக சொல்கிறேன், பிடிக்கலை, எனக்கு புரியலை அப்படின்னா என்னோடய வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வெளியே வேறு ஏதாவது ஒரு வீடியோ இருந்ததுன்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகே, அதை விட்டுட்டு நீ உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணி ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ணி குரூப்பில் இருக்கிற மற்றவங்க டைம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகணுன்னு அடுத்து என்ன பண்ணுறேன், நான் குரூப்பில் போய் தான் புலம்ப முடியுது. ஓகே, என்னோட சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ்ன்னு பார்த்தோன்னா இட் இன்க்ரீசஸ் த ஜெனட்டிக் வேரியபிலிட்டி. And genetic variability increase ஆகுறனால it is very important for the process of evolution. ஓகே, இது வந்து செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசமால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மியோசிஸ் பண்ண முடியும். இது வந்து ரிடக்ஷன் ஆஃப் குரோமோசோம். அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இதில். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த செஷன் எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.